ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலையே வத்தல் எப்படி ரெடி பண்ணுறது அந்த வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு. எங்கள் மாமியார் தான் வத்தல் ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வத்தலுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 5 கிலோ பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு வத்தல் பார்த்திங்கன்னா 2 நாளில் காஞ்சி போயிடுது. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரைச்சிட்டு வந்த மாவில் ஒரு 1/2 கிலோ அளவு மாவு ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டோம். அது வத்தல் நீங்கள் நாளைக்கு போட போகிறீங்கன்னா நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுக்கணும். இப்போ நான் இந்த கரண்டியில் வந்து எங்கள் மாமியார் ஒரு 5 கரண்டி எடுத்துருக்காங்க. அதில் ஒரு கரண்டி வர அளவுக்கு ஜவ்வரிசி வந்து நைட்டே வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கணும். கிண்ணத்தில் மாவு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகா, காரத்துக்கு 4 பச்சை மிளகாவை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாவில் கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க நைஸாக. பச்சை மிளகா மட்டும் தனியாக அரைச்சா அரையாது, அங்கங்கே இதுவாக இருக்கும். ஸோ அதனால் மாவு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதையும் அந்த மாவில் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வேலை பார்த்திங்கன்னா, ஸ்டவ்வில் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு எப்படி உலை வைப்போமோ அந்த மாதிரி இந்த வத்தலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஒரு குண்டானில் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருங்க. அது நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த கலந்து வச்சுருக்க மாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணும். வெயில் கொஞ்சமாக அடிக்குது, அப்பாடி எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு வெயில் இவ்வளோ கொளுத்தி எடுக்குது. இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ், நம்ம வத்தலை காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்ப்பா. இது எங்கள் மாமியாரோட ரெசிபி தான், எனக்கு தெரியாது. அவங்க தான் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செய்கிறாங்க. நான் ஒன்றுமே பண்ணவே இல்லை. அந்த மாடியில் எடுத்துகிட்டு போய் வத்தலை காய வைக்கும்போது கூட சேர்ந்து காய வைப்பேன், அவ்வளோதான். ஸ்டவ்வில் வச்ச தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா தலை கொதிச்சிட்ருக்குது. அந்த கொதிச்சிட்ருக்க தண்ணியில் மாவு இந்த மாதிரி கடகடன்னு ஊற்றி நல்லா கைவிடாமல் கலரிகிட்டே இருங்க, இல்லைனா மாவு வந்து கெட்டியாகிடும். பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அது வெந்துருச்சுன்னு எப்படி பார்க்குறதுனா, ஒரு கிணத்துல தண்ணி வச்சுட்டு தண்ணியில் கை தொட்டுட்டு அந்த மாவில் தொட்டிங்கன்னா கையில் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கும். அது வந்து கரெக்டான பதம். மாவு வந்து வெந்துருச்சு. எங்கள் வீட்டு பசங்களா நாங்களும் வத்தல் போட வரோன்னு சொல்லிட்டு எல்லாரும் மாடியில் வந்து வத்தல் காய வச்சாச்சு. முதல் நாள் காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா 2வது நாள் இந்த மாதிரி அதில் எடுக்கும்போது தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி தெளிச்சிங்கன்னா தான் அது வருமே உங்களுக்கு, இல்லைனா வந்து வத்தல் எடுக்க முடியாது. இந்த மாதிரி தண்ணி தெளித்து இந்த தட்டில் போட்டு வச்சுருக்கோம். திரும்பவும் வெயிலில் எடுத்துன்னு போய் காய வச்சாச்சு. இது வந்து இன்றைக்கி போட்ட வத்தல் காஞ்சிட்ருக்குது. வெயில் சீசன் முடியறதுக்குள்ளே கொஞ்சமாக மாவு அரைச்சாச்சு வத்தல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.